இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெஞ்சுநிலை படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 1999 ஜூன் 25 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர். ப்ரொடியூசரும் அவர்தான். மியூசிக் டைரக்டர் தேவா. இதில விஜய், நிஷா கோபிகர் நடிச்சிருப்பாங்க. விஜய்க்கு ஃப்ரெண்டா ஸ்ரீமன் நடிச்சிருப்பாரு. இவங்க கூட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்தில ஸ்டார்ட்டிங்ல வந்து கிராமத்தில வாழக்கூடிய விஜயோட ஃபேமிலி. அவரு வெளியூர்ல போயிட்டு பசங்கள வந்து சம்பாரிக்கிறதுக்காண்டி அனுப்புவாங்க இல்லையா? அப்ப உள்ளூர்ல இருக்கவங்க சென்னைக்கோ, கோயம்புத்தூருக்கோ போவாங்க. இல்ல ஃபாரின் போவாங்க. அந்த மாரி போய் வேலைக்கு அனுப்புவாங்க. இதில விஜய் வந்து மும்பைக்கு போவாரு. அங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனால அங்க போய் வேலை பார்த்து சம்பாரிக்கலாம். ஏன்னா ஃபேமிலில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருப்பார். போன இடத்துல பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேலை கிடைக்கிற இடமும் அவங்க ஃப்ரெண்டு சொல்லி ஸ்ரீமன் தான். அவர் வந்து சொல்லுவாரு, "நான் உன்ன வேலைக்கு சேர்த்து விடுறேன். சேர்ந்துக்கிறியா?" அப்படின்னா, "எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் பரவால்ல. நான் சேர்ந்துக்கிறேன்னு" வேற சொல்லிருவாரு. பார்த்தா இவர் போய் சேர்த்து விடுற இடம், இந்த அடிதடி. காசுக்காக அடிக்கிறது, கொல்றது அந்த மாரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ரவுடிசம். அந்த வேலையில போய் சேர்த்து விட்டுருவாரு. ஃபர்ஸ்ட்டு விஜய்க்கு பிடிக்காது. ஆனா வேற வழி இல்ல. காசு அனுப்பணும் வீட்டுக்கு. அவங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற நிலைமையில போய் சேர்ந்துருவாரு. இவங்க அக்கா வீட்ல இருக்கும்போது தான், இவங்க அக்காவுக்கு ரொம்ப பழக்கமா இருக்கக்கூடிய ஹீரோயின், அதாவது இஷா கோபிகர். அவங்க வந்திருக்கும்போது தான் விஜய் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே பேசி பழகுனதுல 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களோட லவ் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கும். இதில என்னாகும் பார்த்தீங்கன்னா, இவரு நல்லா சம்பாரிப்பாரு. அதாவது அடிதடி சண்டைல நெறைய பணம் கிடைக்கும். இவர் நல்லா நெறைய பணம்லாம் அனுப்பி விடுவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்னோட அம்மா, அப்பாவுக்கு தான் பையன் மணி ஆர்டர் அனுப்புறான் அப்படின்னு தெரிஞ்சோனே ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். உடனே பார்ப்பாங்க நெறைய காசு அனுப்ப ஆரம்பிச்சுருவாரு. என்ன ஆயிரும்னா ரொம்பவே ட்ரெஸ்ஸே கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிற இந்த மாரி நிலைமையில உள்ளவங்க, டக்குனு பட்டு புடவை உடுத்துறது என்ன, தங்கச்சிக்கு நெறைய நகை வாங்குறது என்ன, பெரிய பங்களா கட்டுறது. அந்த மாரிலாம் ஆயிரும். அவங்க நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாங்க. இவர் வந்து ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்க்குற மாரி லெட்டர் எழுதி அனுப்பி விட்டுக்கிட்டு இருப்பாரு. இவரு இந்த வேலை பார்க்குறது, அவங்க யாருக்குமே தெரியாது. இப்படியே போயிட்டே இருக்கும். இதில என்னன்னா, இஷா கோபிகர் அவங்களுடைய அப்பாவ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த ரவுடிங்கலாம் சேர்ந்து கொன்றுவாங்க. சுட்டு கொன்றுவாங்க. அதனால இஷா கோபிகர் எங்க போகணும்னு தெரியாம பாவம் ஓடி திரிஞ்சு அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா இஷாவுக்கு தெரியாது. விஜயும் இந்த ரவுடி கும்பல்ல ஒருத்தர் அப்படின்றது தெரியாது. ஆனா இவருக்கும் தெரியாது, அவங்க அப்பாவ தான் கொன்றுருக்காங்க அப்படின்னும் தெரியாது. இந்த பொண்ண கொல்றதுக்காண்டி தொரத்திக்கிட்டு திரிவானுங்க. அப்ப கூட்டிட்டு வந்து வச்சிருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா, இவரு தான் அவங்கள வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு. அந்த தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்ட எழுதி தரட்டுமா பாட்டு இருக்கும்ல. அந்த படத்துலேருந்து காப்பாத்தி அந்த பாட்டுல கூட காமிப்பாங்க. ரவுடிஸ வந்து இடையில அடிச்சு போட்டு, அந்த பொண்ண வச்சிருப்பானுங்க. இவரு தான் தப்பிக்க சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து இவரு வெளியில சுத்துற வீடியோ இந்த மாரிலாம் ஒரு கல்யாண வீடியோல இந்த ரவுடி கும்பல்ல இருக்கக்கூடிய தலைவர் இருக்காரு இல்லையா? அவர வந்து பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுவாரு. அப்ப நம்ம இந்த பொண்ண எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். இவன் கூட தான்டா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன கூப்பிட்டு வச்சு அடிக்க ஆரம்பிச்சுருவானுங்க. கடைசியில இவங்கள்ட்ட இருந்து இவன எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுருவாரு. இதுல ஒரு ரவுடிசம் பண்ண இடத்துல இவங்க ஃபோட்டோ பிடிச்சு என்ன ஆயிரும்னா, ஒரு நியூஸ்ல போட்டுருவாங்க. நியூஸ்ல போட்டோனே, இந்த நியூஸ் வந்து என்ன ஆயிரும்னா, நியூஸ்னாலே உலகம் ஃபுல்லா தெரியும் இல்லையா? ஸோ நியூஸ்ல வந்து பார்த்துருவாங்க. இந்த மாரி ரவுடி வேலை பார்க்குறவங்க இந்த மாரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல பார்த்துட்டு, அவங்க அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிரும். என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல உள்ள அவ்வளோ பேரும், "ஓ! இந்த மாரி அடுத்தவங்கள கொண்ட காசுல தான் நீங்க இப்படி நல்லா பம்மாத்தா வாழ்ந்துட்டு திரிஞ்சுறீங்களா? பணக்காரங்களா வாழ்றீங்களா?" அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேச, அவங்கலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம இறந்து போறதே மேலுன்னு சொல்லிட்டு, எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருவாங்க. இதில என்ன ஆயிரும்னா, விஜய்க்கு ரொம்பவே டிப்ரஷன் ஆயிரும். நம்ம இந்த வேலை பார்த்தனால தானே நம்ம குடும்பத்துக்கு இந்த நிலைமைன்னு. இவரு திருந்தலான்னு நெனச்சாலும் திருந்தவும் விட மாட்டானுங்க. இஷாவுங்களும் ஒண்ணா சேர்ந்து, ஓகே இவளுக்கும் வேற யாருமே இல்ல, நம்மளுக்கு யாருமே இல்ல. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கும் இந்த ரவுடி கும்பல் வந்துரும். வந்துட்டு இவன நிம்மதியா வாழ விடக்கூடாது, கொன்றுலான்னு வருவாங்க. அப்ப இவன் தான் அடிச்சு ஆக்சுவலா ரவுடிஸ வந்து ஹீரோனாலே இப்படி ஹீரோனாலே எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும் அடிச்சுருவாரு இல்லையா? ஸோ, அடிச்சு கடைசியில கொல்ல போற டயத்துல தான் சொல்லுவாரு, "இந்த கத்தி எடுத்து தான்டா என் குடும்பமே இந்த நிலைமை ஆயிப்போச்சு. தயவு செஞ்சு நீங்களாவது திருந்துங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 டயலாக் பேசுவாரு. இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கும். ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். என்ன ஒரு மிஸ்டேக்னா, அதிகமா கொலை நடக்கிற மாரி இருக்கும். அதிகமா பிளட்டா காமிச்சிட்டுருப்பாங்க. அதனால சின்ன குழந்தைங்க பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். மத்தபடி விஜய் படம்ன்றதுனால ஓகே ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருக்கும்.